அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறா, இந்த மோபிபியூசன் என்பவன் யாருன்னா அறியாமையில உள்ளவன். என்ன உள்ளவன்? அறியாமையில உள்ளவன். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்கன்னா அறியாமையில இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அறியாமையில இருக்காங்க. அப்ப அறியாமையில இருக்கிறதுனால அந்த விளைவு என்ன? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அங்கு யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்கள்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதும் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை சிநேகிதரை போல நேசித்தான். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன வசனம் இதுல தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறாததுக்கு உள்ள ஒரு பெரிய தடை என்னன்னா நம்ம பயம். என்ன காரியம்? பயம். ஆனால் இயேசு கிருபை நிறைந்தவராய் மன்னிக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இயேசு கிருபை நிறைந்தவராய் மன்னிக்கிறவராய் இயேசு காணப்படுகிறார். இந்த மோபிபேசுக்கும் யோனத்தானும் இவர் யோனத்தானுடையும் எப்படி இருந்தாங்க? இவன் ரொம்ப ஐக்கியம் கொண்டவனாய் காணப்பட்டான். யோனத்தானுடைய பையன் தான் மோபிபேசு. அல்லேலூயா. அப்போ இந்த மோபிபேசு என்ன செய்யறான்? தாவீது என்னை கொண்டு விடுவானோ என்று சொல்லி அவன் சிலம்புல போயிருக்கான். எங்க இருக்கான்? தம்பி? சிலம்புனா என்னது? என்ன சிலம்புனா ஒரு மலைவாழ் இடத்துல போய் இருக்கிறான். இவன் கொண்டு விடுவானோ என்று பயத்திலே போய் அவன் இருக்கிறான். இப்போது யான் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறான், நான் சவுலின் குடும்பத்தாருக்கு யாதொரு நன்மையும் செய்திருக்க கூடுமோ, யாரும் இருக்கிறார்களோ என்று சொல்லி அவனை கேட்கும் போது, சீபா என்ற வேலைக்காரனை கேட்கும் போது, சவுலின் வீட்டாரில் ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் என்ன பேரு? அவன் எங்க இருக்கிறான்? லோதபாரிலே இருக்கிறான். லோதபார் என்பது அறியாமை ஸ்லம்ஸ். என்ன அர்த்தம்? அறியாமை ஸ்லம்ஸ். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த லெந்த் டேஸை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எப்படி பார்க்கிறார், எப்படி மன்னிக்கிறவராய் இருக்கிறார்? நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஊர் போறோம். இப்போ திருநெல்வேலி போட்டு சீட்டல் மெட்ராஸ் போறோம் வச்சுங்க. அப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம திருநெல்வேலி போகாம நம்ம நாகர்கோவில் பஸ் திரும்பிட்டு வச்சுங்களேன். இப்படி இல்ல ரைட்ல போகாம லெப்ட்ல போயிட்டு அது என்ன சொல்லுவோம், நீ தப்பா இருக்க அப்படின்னு நம்ம என்ன செய்யாது? ஏன் சார் அதுல இருந்து நமக்கு என்ன செய்யும்? ரூட் மேப்ப போடும். அது கரெக்டா போக லெப்ட் ரைட் கரெக்டாக போறதுல போய் சேரும். அதே போல நம்முடைய இயேசு நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய தெய்வம் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வழி தெரியல. ஐயா நான் எந்த வழியில போறேன், எப்படி வழியில போறேன்? நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாய், அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவ பாருங்க, இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில தேவன் அடிப்பார், தேவன் அப்படி பண்ணுவார், தேவன் இப்படி செய்வார் என்று சொல்லி தவறான எண்ணங்கள் இருக்கிறபடினால் அவன் தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, என்ன பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுறது. இந்த மோபிபேசத்துடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் காணப்பட்டது? அவன் அறியாமையிலே காணப்பட்டான். எப்படி காணப்பட்டான்? அறியாமை. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாமையில இருந்தால் அநேக ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. எப்படி இந்த மோபிபேசத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இருக்கு? ஏனென்றால் அவர் அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்க புத்திர சுயாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதான் புத்திர சுயாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மோபிபேசத்தும் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப அக்ரிமெண்ட் போட இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அது என்ன அக்ரிமெண்ட்? உடன்படிக்கை. அது என்ன அக்ரிமெண்ட்? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன சொல்றது? நான் உன்னை இனி அழிப்பது, சொல்லுங்க, நான் உன்னை இனி அழிப்பது இல்லை. அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு கிரேசை தருகிறார். என்ன தருகிறார்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு
வருகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? நல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த லெந்த் டேஸை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய புத்திரன் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்படி அறிய வேண்டும்? அவருடைய புத்திரன், தேவனுடைய புத்திரராய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை, நம் அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் எப்படி செய்கிறவராக இருக்கிறார்? மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு மன்னிக்கலாம். அப்ப முதலாவது மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, நாம் அறியாமல் இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அநேக நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான மனநிலைமை நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அவசியம். அப்ப லோகபாரை விட்டு நாம எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே வரணும். நீங்க இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு நேரம் வரும்போதுதான் அந்த ரத்தம் நமக்கு, தேவனுக்கு நமக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசும். அல்லேலூயா. அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்யும்? பரிந்து பேசும். அந்த இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுது. அந்த லோகபாரில் இருக்கிற அமிதேவின் குமாரனாகிய யாரு? அவருடைய வாழ்க்கையிலே அந்த ரத்தம் பரிந்து பேசும்படினால அப்பாவுடைய டாக்குமெண்ட்லாம் யார் புரியுது? பையனுக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தான் யாருக்கு தான்? நமக்கு தான். அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்காரா, வைக்கலையா? வச்சிருக்காரு. அப்ப அந்த ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்கு கொள்ளனா யார் தப்பு? நம்ம தப்பு. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து, எல்லாம் சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில எனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. நான் அவருடைய பிள்ளை, ஆபிரகாமின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் உண்டான ஆசீர்வாதம் என் மேலையும் என் சந்ததி மேலையும் பலிப்பதாக. எல்லாம் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் மேலையும் என் பிள்ளைகள் மேலையும் இந்த ஆசீர்வாதம் பலிப்பதாக. அப்ப என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார், வானத்திலிருந்து இறங்கின அப்போ நானே இந்த ஜீவாப்பம் என்று ஆண்டவர் சொன்னார். மெய்ப்பர்கள் அவர்கள் தொழுவத்திலே வைக்கல் உள்ள இடத்திலே ஆண்டவரை வைத்தார்கள். அல்லேலூயா. எதுக்காகன்னா வைக்கல் தான் மாறி என்ன செய்யும்? சாப்பிடும். அதுக்கு நமக்காக அவர் ஆவியாக, நமக்காக அவர் சரீரமாகிய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நமக்காக அவர் ஜீவ அப்பமாய் மாறுவதற்காக நமக்காக. அதனாலதான் நம்ம கோயில என்ன செய்வாங்கன்னா, சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிரசாதம். பிரசாதம் அப்படின்னா அந்த சாமி அந்த இது அந்த உணவு யார் சாப்பிடுறோம்? நம்ம சாப்பிடுறோம் சொல்லி வைப்போம். அப்ப இது என்ன அர்த்தம்? எதை குறிக்கிறது என்றால், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் அப்பமாக மாறினார். அல்லேலூயா. ஜீவ அப்பமாக இருக்கிறார். என்ன அப்பமா இருக்கிறார்? ஜீவ அப்பம். அப்ப நம்ம சொல்லுவோமா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்திலே உண்டான ஆசீர்வாதம் என் மேலையும் என் பிள்ளைகள் மேலையும் இருப்பதாக. எப்படி? என் மேலையும் என் பிள்ளைகள் மேலேயும் அந்த ஆசீர்வாதம் இருப்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக என்ன செய்யுது? பரிந்து பேசுது. அந்த ரத்தம் இன்னைக்கு பரிந்து பேசுது. அப்ப அந்த ரத்தத்துல நீங்க வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை காணப்படுற முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பயம் உங்களை விட்டு மாறுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் தவறான பாதையிலிருந்து உங்களை எப்படி ஆக்குறார்? சரியாக்குறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு என்ன பண்ணாங்க? பேசிக் கொண்டிருந்தவர்களா இருந்தார்கள். அவர் மகிமையின் சாயலாய் காணப்பட்டார். என்ன சாயலாய் காணப்பட்டார்கள்? அவர் மகிமையின் சாயல் அவர்களை விட்டு விலகும் போது அவர்கள் தெய்வீக சாயலை இழந்து மனித சாயலாக மாறினார்கள். அப்போதுதான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அவர்களை அனுப்பிவிட்டார். எந்த தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்? அனுப்பிவிட்டார். அனுப்பும் போது அவர்கள் என்ன தெய்வ சாயலை என்ன போனாங்க? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவ. எல்லாம் செத்தாங்களா? சாகல. ஆனா உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். என்ன செத்து போயிட்டான்? அப்படி சொல்லு. என்ன மனுஷன் செத்து போயிட்டான்?
அவ உள்ளான மனுஷன் ஆத்மா செத்து போயிட்டு அந்த ஆத்மாவை உயிரடையும்படியாக இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்தார்? யாரையும் சொல்லு. மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அப்போ அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக ரத்தம் சிந்தி நாம் ஜீவாத்மா பெறுவதற்காக அவர் கொடுத்த ஆத்மா நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் மாம்சத்தையும் அவர் ரத்தத்தையும் பாரம்பரிய எண்ணிலே நிறைந்திருக்கிறார். அப்ப முதலாவது அறியாமையினாலே நாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக என்ன பண்ணிருக்கிறது? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த பரிந்து அந்த ரத்தத்தில் நீங்க வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுது? சொல்லுங்க. விடுதலை, சமாதானம் உண்டாயிடும். அப்ப இயேசு கிறிஸ்துவத்தை ஏண்டா சொல்லி வெளியே போனா அவன் என்ன பண்ணுவார்? ஆத்துமா இல்லாதவனாய் காணப்படுகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன். 3 யோவான் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. எப்படி வேண்டுகிறோமா தம்பி? உன் ஆத்துமா வாழ்வது போல வாசிங்க. 3 யோவான் 2வது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்ப சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் தருவேன், இந்த ஆசீர்வாதம் தரமாட்டேன்னு சொல்லுவாரா? எல்லாமே நமக்கு தருவார். அப்ப நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது நமக்கு ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்கிறாராம்? ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம்? சொல்லுங்க. அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதாய் புத்திர சுவிகாரம் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? புத்திர சொல்லுங்க. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அப்ப இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்க அப்படின்னா நாம் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். அப்ப இந்த கால வேளையிலே நாம் 3 காரியங்களை பார்க்கிறோம். என்ன காரியங்கள்? 3 காரியங்கள். முதலாவது, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. நாம் அறியாமல் இருக்கிறோம். கரெக்டா? 2வது, இவரே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாய் காணப்படுகிறார். 2, 3வது, அங்கே அவர் நம்ம ஜீவ ஆத்மாவை நாம் இழந்து போனார். மனிதன் எப்படி இழந்து போனார்? ஜீவ ஆத்மாவை என்ன பண்ணா? இறந்து போனான். ஏனென்றால் ஆத்மா செத்து போயிட்டது, சரீரம் சாகவே இல்லை. இந்த ஆத்மா வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா நமக்குள்ளே வர வேண்டும். அதான் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன ஆத்மாக? இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய ஆவி, இயேசு கிறிஸ்துடைய ஆவி நம்ம வரும்போது, உண்மையாய் நம்ம ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிடும் போது, ஆண்டவர் ரத்தம் நம்ம மத்தியிலே வரும்போது நாம் பரிந்து பேசுவதாக இருந்து நாம் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் மாறுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் என்ன வராது? அழிவு வராது. எல்லா கண்களையும் மூடி செபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு